செல்லம்மாள். நான் அந்தமானில் வசிக்கிறேன். ஆனால் ரொம்ப சின்ன வயசில் அப்பா அம்மா எங்களை அந்தமான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு ரொம்ப அப்பா அம்மா கூலி வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி கொஞ்சம் இடங்கள் வாங்கி அதுக்கப்புறம் எங்களை வளர்த்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது இந்த நம்ம தமிழ்நாட்டில் இங்கேருந்து திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து போன அவர் எனக்கு அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே அவரும் விவசாயி. அதோட சின்ன வயசுலேருந்து நாங்கள் விவசாயம் பண்ணதுனால இயற்கை விவசாயத்துலேயே அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் நாங்கள் அதே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கணவன் மனைவி 2 பேரும் விவசாயம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசில் கொஞ்ச நாளில் குழந்தைங்க 3 பொண்ணு 1 பையன் நல்லா இருந்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம். விவசாயம் பண்ணியே தான் பிள்ளைங்கள அங்கே அப்போது ரொம்ப வசதி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு வசதியும் இல்லை. சும்மா நம்மளால் என்ன திறமையோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். கவர்மெண்ட் தரப்புலேருந்து எந்த வசதியும் அப்போல்லாம் பண்ணி கொடுக்க எதுவுமே கிடையாது. ஒரு கேணி வெட்டுறதுக்கோ ஒரு கரண்ட்டுக்கோ ஒரு லைட்டோ ஒரு ரோடோ எந்த வேறு வசதியும் இல்லை. நம்மளே என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு கொஞ்சம் நாளே ஒரு கொஞ்சம் வயசில் எங்கள் வீட்டுக்காரர் தவறிட்டார். அதுக்கப்புறம் 4 குழந்தைங்கள வச்சு விவசாயத்தை வச்சு நான் குழந்தைங்கள வளர்த்தேன். அதில் எப்படியா எனக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற அந்த இதெல்லாம் இல்லை. என் குழந்தைங்கள எப்படியா படித்து சமுதாயத்தில் முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் தான் என் குழந்தைங்கள படிக்க வச்சு வளர்த்தேன். வளர்த்ததுக்கப்புறம் அதுங்கெல்லாம் நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னோடய பிள்ளைங்க என்னுடைய பேச்சை தட்டாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு தாய் வளர்ப்பை எல்லோரும் சொன்னாங்க. பிள்ளைங்க அப்போ இல்லாத பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலைமையில் பண்ண முடியாது, கொண்டாட முடியாது. அதை நான் அப்படி நினைக்கல. என் பிள்ளைங்களே திறமையாக வளர்க்க முடியும், என்னால் முடியும். ஒரு பெண்ணு நினச்சா நாட்டை எப்படி வேணால் மாற்றலாம், எப்படி வேணால் திருத்தலாம், குழந்தைங்களை எப்படி வேணால் வளர்க்கலாங்கிற ஒரு திறமை இல்லாத என் பிள்ளைங்கள நல்ல லெவலில் கொண்டு வரணும், நல்லா திறக்கணும். எல்லோரும் நம்மளால் முடியும். பெண்கள் முடியாதுன்னு வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடாது. சமுதாயத்தில் முன்னேறானா எங்கள் வீட்டுக்காரர் வரைக்கும் நான் வெளியே கடத்துற கூட போனதில்லை. எல்லா வசதியும் அவரே பண்ணி கொடுத்தாரு. குழந்தைங்களாம் படிக்க வைக்கிறது, அதுகளுக்கு சமைச்சு கொடுக்கறது, அது நம்ம தோட்டத்து வேலை செய்கிறது, இந்த வருஷத்தில் இதில் தான் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இல்லாத போனதுக்கப்புறம் அப்பாவும் நானும் அம்மாவும் நானும் என் பிள்ளைங்களை வளர்க்க முடியும். யாரும் எந்த பெண்ணும் வீட்டுக்குள்ளே அடங்கி நம்மளால் முடியாது அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. அவ்வளோ நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு ஊக்கத்தையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்து அங்கே நம்ம சொந்த பந்தம் யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னே வருவாங்க. ஆனால் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு விவசாயத்து மேலே நம்பிக்கை வச்சு என் குழந்தைகள் நல்லபடியாக படிக்க வச்சேன். ஊடு பயிராக ரொம்ப கொஞ்சம் என்ன முடியுமோ நம்மளுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப விவரம் இல்லாத காலத்துலேயே நம்ம இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அக்ரிகல்ச்சர்லாம் கொஞ்சம் தொடர்பாச்சு. அக்ரிகல்ச்சர் தொடர்பாகி அவங்களாம் இப்படி விவசாயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. உதவி பண்ணி இந்த மானியம் கூட கொடுக்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்புறம் எனக்கு மழை ரொம்ப அந்தமானில் மழை பெய்யும். ஒரு விவசாயம் பண்ணால் அது தண்ணியில் மழையில் ஓடிடும். அப்புறம் விவசாயம் முன்னேற முடியாது. அதனால அப்புறம் எனக்கு இந்த பாலி ஹவுஸ் பண்ணி கொடுத்தாங்க ஒரு 300 ஸ்கொயர் மீட்டரில். அது அதில் நல்லா அந்த தனியாக பற்றின ஒரு பர்மா பற்றின ஒரு இடம் அதை போட்டு அது நல்லா டெவலப் ஆச்சு, நல்லா வளர்ந்துச்சு. ஏன்னா அது நம்ம போடுற உரம் வெளியில் போகாது, நம்ம அதுக்கு அளவான தண்ணி கொடுத்து அதனால அதில் ரொம்ப டெவலப் ஆச்சு. அப்புறம் கேவிக்கல்லாம் ரொம்ப உதவி பண்ணாங்க. தென்னை மரம் காய்க்காத என்ன காரணம்னு பார்த்தா அப்போ அவங்க சொன்னாங்க, இதுக்கு நீங்கள் ஊடு பயிராக ஏதாவது பண்ணுங்கள். இது நம்ம என்னென்னா தமிழில் என்ன இது மூடாக்கு போடுங்க. அவங்க இங்கிலீஷில் ஹிந்தியில் சொல்லி கொடுப்பாங்க, மல்ச்சிங் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க மூடாக்கு போட்டு இந்த வேஸ்ட்டாக போடுற உரங்கள் இலை பற்றி இந்த தேங்காய் மட்டை இது எல்லாம் நாங்கள் வெளியே எரிக்காமல் எங்கேயும் அனுப்பாமல் அதை சுற்றி மரத்துக்கு போட்டு அதை போடும்போது அது ரொம்ப உரமாயிடுச்சு. காய்க்காத மரத்தை 2-3 வருஷத்தில் அவ்வளோ சூப்பராக மரம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சோன்னா அவங்க ஆச்சரியமாக கேட்டாங்க. கேவிக்கையிலாம் கேட்டாங்க. கோகனட் போடுற வரைக்கும் வந்துட்டாங்க. இப்படி இருந்த மரம் நீங்கள் எப்படிலாம் இது பண்ணீங்கன்னு. அதுன்னு எதுவும் நான் பண்ணல. இந்த மாதிரி இயற்கை உரத்தை நான் இந்த வேஸ்ட்டெல்லாம் வெளியே போடாத மரத்துகளுக்கு போட்டேன். அதனால் உரமும் போடலை.
நான் வந்து இயற்கை உரத்துலையே இயற்கையை வந்து நம்ம சாணி இதில் போட்டு ஏர் ஓட்டினா, அப்புறம் ஊடு பயிராக வந்து எல்லா கீரைகள் போடுவேன், இஞ்சி போடுவேன், மஞ்சள் நடுவோம், இப்போ கிழங்கு வகைலாம் நட்டுறேன். தென்னை மரத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாங்கிறது வந்து ஐடியா அவங்களுக்கு வந்து கேவிகேல வந்து சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல தென்னை மரத்தில் வராதுன்னு நினச்சிட்டு அங்கே வேறு வெளியிலே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது உள்ள ஊடு பயிர் பண்ணும்போது மரமும் நல்லாயிடுச்சு, நம்மளுக்கு வெறும் அதில் வருமானம் கிடச்சிருச்சு. அதனால் நம்ம இந்தியா பிரதமர் சொன்ன மாதிரி இன்கம் டபுள் பண்ண சொன்னாங்க. நான் டபுளில் 3 மடங்கு அதிகமாக பண்ணிட்டேன்.